ஹவு டு மேக் அ bootable pendrive. ஒரு பென்ட்ரைவை எப்படி bootable pendrive-ஆக மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எது மூலியமானா சிஎம்டி டெக்னிக். இப்போ விண்டோஸ் பட்டனையும் ஆரையும் சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த விண்டோவில் டிஸ்க் பார்ட் அப்படின்னு ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். டிஸ்க் பார்ட் பிஏஆர்டி டிஸ்க் பார்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே இதே மாதிரி திரும்ப ஒரு ஐக்கான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஐக்கானில் லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுங்கள். லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட டிஸ்க்கு காமிக்கும். இதில் நம்மளோட டிஸ்க்கு வந்து 2வது டிஸ்க்கு தான் பென்ட்ரைவ். டிஸ்க் 2ன்னு இருக்குது பாருங்கள். அதே நம்மளோட 8GB பென்ட்ரைவ். இந்த 8GB பென்ட்ரைவை செலக்ட் டிஸ்க் 2 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸோட செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் 2 டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு செலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம அந்த டிஸ்க்கை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு CLEAN க்ளீனுன்னு கொடுத்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த டிஸ்க்கு வந்து க்ளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுங்கள். க்ரியேட் ஸ்பேஸ் ப்ரைமரி பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே திரும்ப செலக்ட் பார்ட்டிஷன் 1 அப்படின்னு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுங்கள். செலக்ட் பார்ட்டிஷன் 1 இதுக்கப்புறம் ஃபார்மட் ஸ்பேஸ் FS ஈக்குவல் டு NTFS ஸ்பேஸ் குயிக் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்களா 0% கம்ப்ளீட்டட்னு காமிக்குது. இப்போ நம்மளுக்கு இதில் 100% கம்ப்ளீட்டட்னு காமிக்கும் பாருங்க. கம்ப்ளீட் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்மேட் த வால்யூம்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ உங்களோட இது ஃபுல்லாக ஃபார்மேட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரில் போய் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது ஃபார்மேட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேஸ் காட்டும் பாருங்க. இந்த பாருங்க இதோட ஸ்பேஸ் வந்து 7.41 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. யூசர் ஸ்பேஸ் 6